பிடிச்ச டாய்ஸ ஆர்டர் பண்ணலாம். www.puntunkids.com ல இருந்து. Link is in the description. ரிபப்ளிக் டே. இன்னைக்கு ரிபப்ளிக் டே. அப்பா அம்மா கட்டு சிங்கி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே ரெட் ஃபோர்ட் முன்னாடி நின்னுக்கிட்டு பரேட் ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பசங்களும் ட்ரை கலர் கேப்ஸா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களோட எக்ஸைட்மெண்ட்ட பார்த்து அப்பா அம்மா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா, இந்த டெக்கரேஷன் எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் இவ்வளவு அழகான டெக்கரேஷன் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சிங்கி, ரிபப்ளிக் டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்ல, அதனால எல்லாருமே சேர்ந்து இந்த ஏரியாவை டெக்கரேட் பண்ணுவாங்க. அங்கிள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ பிடிக்கிறீங்களா? அப்புறம் அந்த ரெட் ஃபோர்ட் அதோட டெக்கரேஷன்ஸ் கூட வரணும் அங்கிள். நான் வீட்டுக்கு போய் என்னோட அப்பா அம்மாக்கு அதை காட்ட போறேன். ஆமா குழந்தைங்களா, வாங்க எல்லாரும் நில்லுங்க. ஒரு நல்ல போட்டோவை நான் கிளிக் பண்றேன். அப்புறம் அப்பா எல்லா பசங்களையும் ரெட் ஃபோர்ட் முன்னாடி நிக்க வச்சு போட்டோ எடுக்கறாரு. அங்கிள், இந்த ரெட் ஃபோர்ட் எவ்வளவு பெருசா இருக்கு. இது எவ்வளவு காலமா இருக்கு. இங்க பாருப்பா, இந்த ரெட் ஃபோர்ட் 1639 மற்றும் 1648க்கு இடையில கட்டப்பட்டது. 375 வருஷம் பழமையானது. 1648? ஆமா குழந்தைங்களா, ஆமா. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இங்க முகல் ரூலர்ஸ் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஓ வாவ், இவ்வளவு பெரிய மஹல்ல வாழ்றதுக்கு ரொம்ப செம்மையா இருந்திருக்கும்ல. ஆமா பட்டி, நீ சரியா சொன்ன. சரி, நீங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஜூஸ் குடிங்க. அப்புறம் மம்மி எல்லா பசங்களுக்கும் குடிக்கிறதுக்காக ஆரஞ்சு ஜூஸ் குடுக்கறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா எவ்வளவு நேரம் ஆகுதுப்பா. இந்த பெரேட் எப்பதான் ஆரம்பிக்க போகுது? அப்பா, டைம் ஆயிடுச்சு பாருங்கப்பா. கட்டு சிங்கி, நம்ம பிரசிடென்ட்ஸ் இப்போ பிளாக் ஹாஸ்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பரேட் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அந்த பரேட் எல்லா பாயிண்ட்ஸை கவர் பண்ணும். நார்த் பிளாக், ஜந்தர் மந்தர், சாஸ்திரி பவன், பிரகதி மைதான், ரெட் ஃபோர்ட், ஜாம்நகர் ஹவுஸ், பார்லிமெண்ட் ஆபீஸ், அப்புறம் ரிசப்ஷன் ஹவுஸ். ஓஹோ, இவ்ளோ நிறைய பாயிண்ட்ஸா? அப்ப நம்மள மாதிரி இவ்ளோ பாயிண்ட்ஸ்ல நிறைய பேர் நின்னுகிட்டு இருப்பாங்கல்ல? ஆமா கட்டு, வெவ்வேறு நாட்டில இருந்தெல்லாம் இங்க பாக்குறதுக்கு வருவாங்க. உனக்கு தெரியுமா, இந்த செலிப்ரேஷன் ஒரு நாளைக்கு மட்டும் இல்லவே இல்ல, இது 3 நாளைக்கு நடக்கும். அடவா, அப்பனா இங்க ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்லப்பா. கட்டு, எல்லாருமே இப்ப தேசபக்தியோட இருப்பாங்க. நம்ம பிரசிடென்ட் மேடம் பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ண உடனே நேஷனல் ஆந்தம் ஆகிய ஜனகன மனஹதி பிளே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஆர்மி ரெஜிமெண்ட் 21 கன்களோட வணக்கத்தை தெரிவிப்பாங்க. 21 துப்பாக்கிகளா? வா மம்மி, இத கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பசங்களும் அம்மா சொன்னதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. ஓஹோ, அப்ப 21 பகுதியில கன் ஷூட் பண்ண சத்தம் கேட்கும் இல்லைங்களா ஆண்டி? ஹரி, இந்த 21 துப்பாக்கி சல்யூட் கேட்ட உடனே எல்லாரும் தேசபக்தியுடன் மூழ்கி போவாங்க. நாம இது நம்மளோட நேஷனல் பிளாக் மற்றும் நம்ம நாட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக பண்றோம். ஆனா நான் பெரேட எப்பவுமே டிவில தான் பாத்திருக்கேன். ஆனா இந்த வாட்டி நேர்ல பார்க்க போறேன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி, அங்கிள் சொல்றது கேட்டா எனக்கு நிஜமால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பெரேட் நம்ம கண்ணு முன்னாடி போகும் பொழுது சந்தோஷத்துல பிளாக நான் எல்லாருக்கும் காட்டுவேன். அடாடா, இந்த சின்ன பிளாக் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ அங்கிள். ஹரிக்கிட்ட மட்டும் இல்லப்பா, எங்க எல்லார்கிட்டயும் இருக்குப்பா. நாங்க எல்லாரும் சேர்ந்து நேத்து ராத்திரி இந்த பிளாக்ஸா பண்ணோம். நாங்களே செஞ்ச பிளாக எல்லாருக்கும் காட்டி ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா பசங்களும் கையில பிளாக்ஸ வச்சுட்டு ஆட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாக்கும் காட்டுறாங்க. அற்புதம் குழந்தைகளா, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க சின்ன மனசோட தேசபக்திய பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க லைவ் செக் பண்றீங்களா, பெரேட் ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு? அப்படி ஸ்டார்ட் ஆயிருந்தா நம்ம எல்லாருமே அதுக்காக ரெடி ஆயிடலாம். இரு குழந்தைங்களா, பரேட் சரியான நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாருமே ரெடி ஆயிருங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம வீரர்கள் நம்ம முன்னாடி இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். குழந்தைங்களா, ஹவுஸ் த ஜோஷ்? ஹாய் சார். எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. எல்லாரும் ஒரே பக்கமா ரொம்ப கவனமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே பெருமையாக பெரேடுக்கு வெல்கம் தெரிவிக்கிறாங்க. கட்டு சிங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க இடத்துல நின்னுக்கிட்டு இருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்துடுச்சு. எல்லாரும் உங்க பொசிஷன்ல நின்னுக்கிட்டு
ஆரம்பிச்சிடுங்க. கட்டு சொன்ன உடனே எல்லா பசங்களும் அவங்களோட பொசிஷன்ல நின்னுக்கிட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி மேட்ச் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இந்த பசங்க ரொம்ப நாளா இந்த பரேட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மெயின் பரேடுக்கு இவங்க பரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. குழந்தைங்களா, இது ரொம்ப நல்ல ஐடியா. உங்க இடத்துலயே பரேட் பண்ணி பரேட் பகுதியா மாறிட்டீங்க. வெரி குட். கொடுங்க, நான் இவங்களோட போட்டோஸ் எடுக்கிறேன். பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. சபாஷ் பசங்களா, இதே ஜோஷோட நீங்க பரேட் பண்ணுங்க. அப்புறம் மம்மி பசங்களோட வீடியோஸ் மற்றும் போட்டோஸ எடுக்கறாங்க. கட்டு சிங்கி மற்றும் எல்லா பசங்களோட ஜோஷ பார்த்து எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் பரேட பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பாரத் மாதா கி ஜெய் மற்றும் வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த் அப்படின்னு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் நம்ம கட்டு சிங்கி அவங்களோட ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.